சனாதன இந்து தர்மத்தை அழிப்பதற்காகவே பொய்யான ஜாதிக்கட்டுக்களை உருவாக்கி அவைகளை திரித்து மேக்ஸ் முல்லர் போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள், மெக்கோல்லே போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள் இந்து மதம்ன்ற வார்த்தையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு செல்லுகின்றார்கள். இப்போ நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். இமாலயம் சமாரப்ய யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரதக்ஷதே. இமாலய மலைத்தொடரில் தொடங்கி இந்து கடல் வரை விரிந்திருக்கும் தெய்வம் உருவாக்கிய தேசமே ஹிந்துஸ்தானம் எனப்படுகிறது. பிருகஸ்பதி ஆகமத்தில் வருது. பிருகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற ரெஃபரன்ஸ் இது. பிருகஸ்பதி யாருன்னா குரு பகவான், வியாழ பகவான். அவருடைய பெயராலே இருக்கின்ற ஆகமம். இந்த ஆகமத்தில் தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையால யார சொல்றாங்கன்னா பரமசிவனை சுட்டுகின்றார். ஏன்னா ஆகமத்தில் முழுக்கவும் தெய்வம் என்கின்ற வார்த்தையாலே பரமசிவனைத்தான் சுட்டுகின்றார். அதனால இமாலயம் சமாரப்ய யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரச்சக்ஷதே. இமாலய மலைத்தொடரில் தொடங்கி இந்து கடல் வரை விரிந்திருக்கும் தேவன், தேவன் பரமசிவன், பரமசிவன் சொல்றாரு, உருவாக்கிய தேசமே இந்துஸ்தானம் எனப்படுகிறது. அதே மாதிரி பெருமான் கைலாசத்தில் இருக்கின்றார். கைலாசத்துக்கு கீழே இருக்கிற மொத்த தெற்கு பகுதியும் தென்னாடு. தென்னாடுன்ற வார்த்தையால தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முயற்சிக்காதீர்கள். கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற மொத்தமும் தென்னாடு. தென்னாட்டவர்க்கும் இறைவன், தென்னாட்டிற்கு உடையவன். ஏன்னா தென்முக கடவுளாய் தட்சிணாமூர்த்தியாய் அவர் தெற்கு மலைச்சாரல், கைலாயத்தினுடைய தெற்கு சாரலில் தான் அமர்ந்திருக்கின்றார். அதனால இந்து என்கின்ற வார்த்தையும் இந்துஸ்தானம் என்கின்ற வார்த்தையும் இந்து கடல், இந்த இந்திய பெருங்கடலுக்கு இந்துமா கடல் அப்படிங்கிற வார்த்தையும் பிருகஸ்பதி ஆகமத்தில் குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சாஸ்திரங்களில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. எப்படி 10,000 ஆண்டுன்னு சொல்றேன்னா, இந்த பிருகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற மற்ற வானிலை சம்பந்தமான குறியீடுகள், விளக்கங்கள், அது அந்த நேரத்துல இருந்து பார்த்து நேரடியா குறிப்பெடுத்திருந்தா மட்டும்தான் குறிச்சு வைக்க முடியும். அது மாதிரியான விளக்கங்கள் இதை வருவதனாலையும் அந்த வானிலை நிகழ்வுகள் எப்ப நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப மாடர்ன் டே நம்முடைய நவீன விஞ்ஞானத்தின் மூலம் ஆராய்ந்தால் குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பானவை என்று நிரூபிக்கப்படுவதனாலும் குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து கடல், இந்து, இந்துஸ்தானம் என்று இந்த வார்த்தைகள் நம்முடைய சாஸ்திரங்களிலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஆத்தம் சிவவத்ரேண கதம் ச கிரிஜாமுகே மதந்தஸ்ச வாசுதேவஸ்ய தஸ்மாத் ஆகம உச்சதே. நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைப்படி சிவபெருமான் வாக்கிலிருந்து வெளிப்பட்டதும் பார்வதியால் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டதும் வாசுதேவன் இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதற்கு, ஸ்திதி செய்வதற்கு உபயோகப்படுத்துவதும் ஆனதனால் இதை ஆகமம் என்று அழைக்கின்றோம். ஆழ்ந்து கேளுங்கள். ஆகதம் சிவவத்ரேண கதம் ச கிரிஜாமுகே மதஞ்ச வாசுதேவஸ்ய தஸ்மாத் ஆகம உச்சதே. பெருமான் அருளி தேவி பெற்று விஷ்ணு இந்த யூனிவர்ஸுக்கான சாஃப்ட்வேரை அதைத்தான் யூஸ் பண்றாருங்க. யூனிவர்ஸோட சாஃப்ட்வேர் விஷ்ணுவால் உபயோகப்படுத்தப்படுவதும் இந்த ஆகமம். வேதங்கள் பியூர் சயின்ஸ், ஆகமம் அப்ளைட் சயின்ஸ், புராணங்கள் ஹிஸ்டரி, மல்டி டைமென்ஷனல் ஹிஸ்டரி. அதுதான் புராணத்துக்கான சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு. பல்வேறு உலகங்களிலும் நடந்தவைகளை சத்தியத்திலிருந்து வழுவாது வகுத்து வைத்ததுதான் புராணம். உனக்கு குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற அளவுக்கு தான் திராணி இருக்கு, துப்பு இருக்கு. இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் எட்டி பார்த்தது கிடையாது. அதனால உடனே எட்டி பார்த்தவங்க, அந்த சக்திகளை போயிட்டு வந்தவங்க, இவங்க வகுத்து வச்சிருக்கிற, தொகுத்து வச்சிருக்கிற மொத்த ஹிஸ்டரியும் போயின்னு சொல்லுவியா? சொன்னா உனக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு என்ன? அப்பா நாலேஜ் சோர்ஸ டினை பண்ண அந்த சிவிலைசேஷன் ஷ்ரிங்க் ஆகி அழிஞ்சு போயிட்டே இருக்குங்கய்யா. எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இந்த ஏஐ வந்ததுங்க. உலகம் முழுக்க சனாதன இந்து தர்மத்தோட நாலேஜ் சோர்ஸ
யாராலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது, அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. பரமசிவ பரம்பொருளே நன்றி, நன்றி, நன்றி. அண்ணாமலையானே நன்றி, நன்றி, நன்றி. நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு. அதை அடைவதற்குத்தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணுங்க. அது என்னன்னா ஜீவன் முக்தி, கான்சியஸ் பிரேக் த்ரூ. தயவு செஞ்சு அதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க.